வெல்கம் டு ஆக்டிவ் கான்டெக்ட்ஸ் தமிழ். ஸோ என்னோட பேர் கிருஷ்ணமூர்த்தி. நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாத்துக்குமே சாரி. ஸோ 2 டேஸாக வந்து வீடியோஸ் வரல. ஸோ கொஞ்சம் பர்சனல் ஒர்க், அதனால் வந்து வீடியோஸ் போட முடியல. ஸோ நானுமே மார்க்கெட் பார்க்கல. ஸோ இன்றைக்கி க்ளோசிங் டேட்டாவை வச்சு நேற்றுக்கு க்ளோசிங் டேட்டாவை வச்சு நாளைக்கு மார்க்கெட்டோட லெவல்ஸ் என்னன்றதை பார்த்துடலாம். ஸோ மார்க்கெட் வந்து ஒரு சைட் பேஸில் தான் முடிச்சிருக்காங்க. ஒரு சைட் பேஸில் முடிச்சுட்டு, ஸோ இதில் நீங்கள் ஒரு விஷயம் கவனிக்க வேண்டிய விஷயம், மார்க்கெட் வந்து ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே ஓப்பன் ஆகிருக்காங்க. ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே ஓப்பன் ஆகிட்டு ஓப்பனுக்கு மேலே நிற்கிறாங்க அப்படின்னா அடுத்த டார்கெட் நம்ம இருக்கணும். அந்த இடத்துல இந்த சினாரியை பொறுத்த மட்டும் எக்ஸ்ட்ரா ஹை இருக்கணும். ஆனால் அந்த எக்ஸ்ட்ரா ஹை வந்து ரொம்பவே லாங் அப்படின்ற பட்சத்தில் அடுத்து உங்களுக்கு இங்கே வரணும். எக்ஸ்ட்ரா ஹை வந்து இந்த இடத்துல இருக்காங்க, 26,136 இருக்காங்க. ஸோ அதுக்கு மேலே ரொம்ப லாங், அப்போ ஓப்பன்லேருந்து ரொம்ப லாங் பொசிஷன் அப்படின்றனால ஆல்ரெடி மார்க்கெட் வந்து ஷார்ட் ஆகிருக்கு மேலேருந்து. ஸோ அகெயின் அப்போ அவங்க எங்கே வரணும், ஒன்று ஓப்பன் வரணும், ஆல் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு வரணும். ஸோ அது மாதிரி ஓப்பனுக்கு கீழே தான் வந்து, ஸோ ஓப்பனுக்கு கீழே சஸ்டெயின் ஆகி முடிச்சிருக்காங்க. அப்போ இந்த சினாரியோ படி நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, புட் ஆப்ஷனை பை பண்ணுறத விட கால் ஆப்ஷனை செல் பண்ணுறது ஒரு சிறந்த முடிவாக இருக்கும். இதுதான் வந்து இந்த சினாரியோவை பொறுத்த மட்டும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு சினாரியோவுக்கும் ஒவ்வொரு மாதிரி மார்க்கெட் வந்து ரியாக்ட் பண்ணும். அதுக்கு நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணுன்றதை வந்து நம்மளோட கிளாஸஸில் தெளிவாக சொல்லி கொடுத்துட்ருக்கோம். இந்த வீடியோஸை நீங்கள் கண்டினியூவாக வாட்ச் பண்ணாலுமே நீங்கள் கிளாஸஸில் ஜாயின் பண்ணணுன்றது ஒரு வற்புறுத்தல் கிடையாது. இந்த நம்ம வீடியோவை கண்டினியூஸாக நீங்கள் வாட்ச் பண்ணினால எந்தெந்த சினாரியோவுக்கு எந்தெந்த மாதிரி நம்ம மார்க்கெட் ரியாக்ட் பண்ணும் அப்படின்றத நீங்கள் ஒரு அனலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி நேற்றுக்கு க்ளோசிங் லெவல் வச்சு நாளைக்கு மார்க்கெட்டோட லெவல்ஸ்லாம் பார்த்துடலாம். ஸோ 25,800 ஸ்ட்ராடல் கொடுத்துருக்காங்க, 25,900 கால் அண்ட் 26,000 கால். அப்போ ஓவராலாக வந்து 25,800 டு 26,000 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அப்போ 25,800 கீழே பிரேக் பண்ணாங்க அப்படின்ற பட்சத்தில் 700, 750 வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த 25,800 ஸ்ட்ராடலோட ரேஞ்சை எடுத்துக்கலாம். அந்த ஸ்ட்ராடலோட ரேஞ்ச் அப்படின்னு எடுத்துட்டா 25,800 காலோடைய க்ளோஸ் வந்து 65 ரூபா அப்படின்னா 25,735. ஸோ அப்போ 25,735 அப்படின்றது ஷார்ட் ரேஞ்சோட பாட்டம். அப்போ 25,800 காலுடைய க்ளோஸ் 81 அப்படின்னா 25,881. அப்படின்றது ஷார்ட் ரேஞ்சோட டாப். இது ரெண்டும் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு இல்லைங்களா. அடுத்து ஒயிட் ரேஞ்ச், அதாவது இந்த 81. அடுத்து ஒயிட் ரேஞ்ச் அப்படின்னு எடுத்திங்கன்னா 81 + 65 அப்போ 146. அப்போ ஒயிட் ரேஞ்சோட டாப் வந்து 25,946. இந்த ரெண்டு ப்ரீமியத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 25,946. ஒயிட் ரேஞ்சோட டாப். அப்போ 25,800 மைனஸ் 146 அப்படின்னு எடுத்துக்கிட்டா 25,654 அப்படின்றது ஒயிட் ரேஞ்சோட பாட்டம். ஸோ 25,654 அப்படின்றது ஒயிட் ரேஞ்சோட பாட்டம் ஆகும். அப்போ இந்த ஷார்ட் ரேஞ்சு ஒயிட் ரேஞ்சு நமக்கு கிடைச்சிருச்சு. அப்போ நாளைக்கு மார்க்கெட் இதில் எந்த இடத்துக்கிட்ட நியர்பை ஓப்பன் ஆகுறாங்க, ப்ரீவியஸ் க்ளோஸ், எஸ்டர்டே ஹை, எஸ்டர்டே லோ. அப்போ ஓப்பன் எங்கே இருக்குது, ஓப்பன்லேருந்து ட்ராவல் ஆனால் எது வரைக்கும் ட்ராவல் ஆகலாம், ஸோ எதுக்கு மேலே சஸ்டெயின் ஆனால் அடுத்தது டேபிளில் கொடுத்துருக்க லெவல்ஸ் என்ன, 25,800 டு 26,000னா அப்போ மேலே போகும்னா 26,000 வரைக்கும் போகுமா அப்படின்றது அனலைஸ் பண்ணி பார்க்கணும். நிறைய பேர் சொன்னாங்க இதை வந்து நீங்கள் போஸ்ட் மார்க்கெட் அனலைசிஸோட அடுத்த நாள் வீடியோவுக்கு அந்த லெவல்ஸ் வந்து எப்படி மூவ் ஆகுது அப்படின்றத சொல்லுங்கள் அப்படின்னாங்க. ஸோ இதை வந்து நீங்களே அனலைஸ் பண்ணால் தான் உங்களுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும். ஏன்னா ஒரு போஸ்ட் மார்க்கெட் அனலைசிஸில் நம்ம ஒரு ஷார்ட் ரேஞ்ச் ஒயிட் ரேஞ்ச் எடுக்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் அந்த ஷார்ட் ரேஞ்சே ஒயிட் ரேஞ்சே வச்சு
அடுத்த நாள் மார்க்கெட் ஓப்பன், எஸ்டர்டே ஹை, எஸ்டர்டே லோ, ப்ரீவியஸ் க்ளோஸ் இதெல்லாம் எங்கே இருக்குது, அந்த லெவல்ஸ் எங்கெங்கே இருக்குது, ஸோ டேபிளில் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்றத நீங்களே ஒரு அனலைஸ் பண்ணணும். அனலைஸ் பண்ணீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு தனிப்பட்ட புரிதல் வரும். ஸோ டெய்லியுமே நான் அதை சொல்லிட்டேன் அப்படின்ற பட்சத்தில் அந்த அனலைசிஸ் வந்து எப்படி லைவில் நான் ரெக்கார்ட் பண்ணி சொல்கிறேன் அப்படின்ற பட்சத்தில் அதை நீங்களாக அனலைஸ் பண்ண முடியாது. ஸோ இப்போ லைவில் என்ன நடக்குது அப்படின்றத நம்ம ஒரு ஆள் சொல்லணுன்ற மாதிரியே நீங்கள் எதிர்பார்த்துருவீங்க. அப்போ நீங்கள் அதை வந்து அனலைஸ் பண்ணி பழகிக்கிங்க. ஸோ இந்த லெவல்ஸ் இருக்குது அப்படின்னா லைவ் மார்க்கெட்டில் அது எப்படி ப்ரைஸ் மொமெண்டம் எப்படி இருக்குது, குறிப்பிட்ட இடத்துக்கிட்ட போகும்போது ப்ரைஸோட மொமெண்டம் எப்படி ட்ராப் அவுட் ஆகுது, ஸோ அந்த ட்ராப் அவுட் ஆகிற இடத்துக்கு கரெக்டாக ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸில் வந்து அந்த இடத்துக்கிட்ட இருக்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து கால் ஆப்ஷனோ இல்லை புட் ஆப்ஷனோ செல் பண்ணியிருக்காங்களா அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். அதை பார்த்து நீங்களே அனலைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாளடைவில் உங்களுக்கே ஒரு டக்குன்னு மார்க்கெட்டை பார்த்த உடனே நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு புரிதல் வந்துடும். ஸோ பேங்க் நிஃப்டியுமே நல்லா சைட் வேஸில் கொண்டு போய் முடிச்சிருக்காங்க. ஸோ பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ் பார்த்துடலாம். ஸோ பேங்க் நிஃப்டி எக்ஸ்பைரினாலும் நெக்ஸ்ட் வீக் கான்ட்ராக்டில் பார்த்திங்கன்னா 53,000 புட் அண்ட் 53,000 கால், 53,500 கால், 54,000 புட், 55,000 கால், 54,000 கால், 55,000 கால், 53,200 கால், 54,500 கால். இன்றைக்கி முடிஞ்ச இடம் வந்து 52,900. ஆனால் இருக்கிற கால் ஆப்ஷன் எல்லாமே அதுக்கு மேலே உள்ள கால் ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்காங்க. 53,000 புட் ஆப்ஷன், அதாவது ஒரே ஒரு ஐடிஎம் புட் ஆப்ஷன் மட்டும் இருக்காங்க. ஸோ இப்போ இந்த 53,000 ஸ்ட்ராடல் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ 53,000 காலுடைய க்ளோஸ் வந்து 387 அப்படின்னா 53,387 அப்படின்றது ஷார்ட் ரேஞ்சோட டாப். 53,387 அப்படின்றது உங்களுக்கு ஷார்ட் ரேஞ்சோட டாப்பாக இருக்கும். ஸோ ஷார்ட் ரேஞ்சோட பாட்டம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 53,000 மைனஸ் 330, 53,000 மைனஸ் 337ன்றப்ப 52,663. ஸோ 52,663 அப்படின்றது ஷார்ட் ரேஞ்சோட பாட்டம் வரும். ஸோ ஒயிட் ரேஞ்ச் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 337 மைனஸ் 337 ப்ளஸ் 387, அப்போ 724 பாயிண்ட். இப்போ 53,724, 53,724 அப்படின்றது ஒயிட் ரேஞ்சோட டாப். ஒயிட் ரேஞ்சோட பாட்டம்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 52,276 அப்படின்றது ஒயிட் ரேஞ்சோட பாட்டம். ஸோ பேங்க் நிஃப்டிலையுமே நம்மளுக்கு ஷார்ட் ரேஞ்ச் அண்ட் ஒயிட் ரேஞ்ச் ரெண்டுமே கிடச்சிருக்கு. ஸோ ஒரு ஸ்ட்ராடல் தான் இன்றைக்கி. ஸோ அடுத்து மார்க்கெட் வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த டவுன் ட்ரெண்டோட கண்டினியூஷன் நடக்குதா அப்படின்றதை நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த இம்ப்ளைடு வால்டிலிட்டி. ஃபஸ்ட்டு விஷயம் அந்த இம்ப்ளைடு வால்டிலிட்டி அதை நீங்கள் பார்த்துடணும். ஏன்னா எஸ்டர்டே லோவுக்கு கீழே போகும்போது அந்த இம்ப்ளைடு வால்டிலிட்டி எப்படி இருக்காங்க அப்படின்றத இன்றைக்கி க்ளோசிங் ப்ரைஸை விட நாளைக்கு எப்படி இருக்காங்கன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் அந்த டவுன் ட்ரெண்ட் வந்து கண்டினியூ ஆகுதா இல்லை அந்த இடத்துலேருந்து சைட்வேஸ் ஒரு சப்போர்ட் எடுத்து சைட்வேஸில் போகிறாங்களா அப்படின்றத பார்க்கணும். இப்போ கால் ஆப்ஷன் சைடு 11, புட் ஆப்ஷன் சைடு 11 தான் இருக்காங்க அப்படின்றப்ப ஒரு ரெண்டு பேர்த்துக்குமே ஒரு ஈக்குவல் ஃபைட்டிங் தான் நடந்துகிட்ருக்கு. ஸோ அந்த ஈக்குவல் ஃபைட்டிங்கில் யார் வந்து எந்த பக்கம் தக்க வைக்கிறாங்க அப்படின்றத நீங்கள் மெயினாக பார்க்கணும். ஸோ இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் நிறைய விஷயம் சொல்கிறேன்.
ஸோ இதெல்லாம் நீங்கள் சொல்கிறத மீறி நீங்கள் கிளாஸில் நீங்கள் என்ன சொல்லி கொடுத்துட போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவ்வளோ விஷயம் நான் ஓப்பனாக சொல்கிறேன்னா அப்போ இதுக்கும் மேலே ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அது வந்து இந்த சைட் வேஸ் மார்க்கெட் ஆகட்டும், ஆப்ஷன் செல்லிங்கில் நம்ம எந்த அளவுக்கு ஒரு பெர்ஃபெக்டாக கொண்டு போகலாம், டெய்லியுமே ஒரு கன்சிஸ்டண்ட்டான ப்ராஃபிட் அப்படின்றத எப்படி கொண்டு போகலாம் அப்படின்றது ஒரு விஷயம். ரெண்டாவது, எல்லாருமே என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இப்போ ஆப்ஷன் செல்லிங்கோ இல்லை ஆப்ஷன் பையிங்கோ எடுத்துட்டா, ஆப்ஷன் செல்லிங் அப்படின்றது டெய்லியுமே உங்களுக்கு கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் வரக்கூடியது. ஆனால் ஆப்ஷன் பையிங்கிறது அப்படி கிடையாது. ஏதோ ஒரு நாள் நல்ல மொமெண்டம் இருக்கும்போது மட்டும்தான் உங்களுக்கு ப்ராஃபிட் வருமே ஒழிஞ்சு, மற்ற நாள் சைட் வேஸில் நீங்கள் போய் மாட்டிட்டீங்க அப்படின்னா மினிமம் ப்ராஃபிட் தான் வரும். ஆர்எல்ஸ் நீங்கள் சைட் வேஸில் போய் சென்டரில் ஒரு ரேஞ்சுக்கு நடுவில் போய் மிடில் நீங்கள் மாட்டிட்டீங்க அப்படின்னா அதில் லாஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்போ நம்ம இதில் வந்து எப்படி கரெக்டாக ஆப்ஷன் செல்லிங்கில் ப்ராஃபிட் பண்ணுறோம் அப்படின்னா, மேக்ஸிமம் நம்ம வச்சுருக்க கேபிட்டலுக்கு வந்து 5%, 0.5%, ஃபுல் 5% கிடையாது, வச்சுருக்க கேபிட்டலுக்கு வந்து 0.5% தான் நம்மளோட ஃபஸ்ட்டு டார்கெட்டாகவே எடுத்துக்கிறோம். இப்போ ஒரு 1 லட்ச ரூபா வச்சுருக்கோம் அப்படின்னா அதுக்கு 500 ரூபா மட்டும்தான் ஃபஸ்ட்டு ப்ராஃபிட்டாக நீங்கள் அதிலிருந்து எப்படி எடுக்க முடியும், அதுக்கு மார்க்கெட்டில் என்னென்ன சினாரியோஸ் இருக்குது, அந்த சினாரியோஸ்க்கு அந்த 500 ப்ராஃபிட்டை எப்படி எடுக்க முடியுன்றதை தான் நீங்கள் பார்க்கணும். அதை விட்டு ரொம்ப நீங்கள் அதிகமான ப்ராஃபிட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா மார்க்கெட்டில் கண்டிப்பாக பண்ண முடியாது. ஸோ கொஞ்சம் பணம் வச்சு நிறைய பணம் பண்ண முடியாது, நிறைய பணம் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் ப்ராஃபிட் பண்ணலாம், அதுதான் பண்ண முடியும். இப்போ நவம்பர் 20th கான்ட்ராக்ட் சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோவை வந்து மாற்றுற மாதிரி இருக்கும். என்ன இருந்தாலும் மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் வந்து அவங்க கொடுத்துருக்க இந்த ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸில் என்ன மூவ்மெண்ட் கொடுக்குறாங்களோ அதை வச்சு தான் மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் இருக்கும். ஸோ இந்த பேசிஸ்லேயே நம்மளோட ட்ரேட்ஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரி இருக்கும். கான்ட்ராக்ட் சைஸை ஏற்றுனாலுமே நம்ம அதுக்குள்ள கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட் என்னன்றதை கால்குலேட் பண்ணி மூவ்மெண்ட் எவ்வளோ தூரம் இருக்கும், அந்த மூவ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸ் எப்படி வைக்கின்றதை பொறுத்து தான் அமையும். ஸோ ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸை வந்து கம்பல்சரி எல்லாருமே பாருங்கள், ஏன்னா அதை வச்சு தான் மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்டே இருக்குது. ஸோ இதை வந்து நான் வந்து எல்லாத்துக்கும் சொல்லணுன்றதோ நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் சொல்லுங்கள், சொல்லிவிட்டு அதை எப்படி அனலைஸ் பண்ணுறதை நீங்களுமே கூட சொல்லி கொடுத்தீங்கன்னா நிறைய பேர் தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்குது. நம்ம தமிழ் கம்யூனிட்டியில் பொதுவாக எடுத்துட்டிங்கனாலே நிறைய பேருக்கு இந்த ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் பற்றி தெரியாமல் இருக்குது. ஸோ இப்படி ஒரு விஷயம் இருக்குன்றதை நீங்கள் அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, சொல்லி கொடுத்து அதன் மூலயமா அவங்க பயனடைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா வேற ஒரு இண்டிகேட்டரோ ஒரு சார்ட் பேசிஸோ போய் இடையில மாட்டிட்டு நம்ம நிறைய ட்ரேட்ஸ் எடுத்து ஓவர் ட்ரேட் எடுத்து அதில் லாஸ் ஆகிறவங்க நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன். ஸோ அப்போ இது ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் பேசிஸில் நீங்கள் மார்க்கெட்டை பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கனாலே ராங் என்ட்ரிஸ் நிறைய வந்து உங்களால் தவிர்க்க முடியும். ஸோ அதை நீங்கள் வந்து நீங்களுமே நான் ஓரளவுக்கு அனலைஸ் பண்ணி பார்த்துக்குங்க. நம்மளோட வீடியோஸை ரெகுலராக பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சஜஸ்ட் பண்ணுங்கள். சஜஸ்ட் பண்ணி இதிலேருந்து எப்படி நம்ம கரெக்டான மூமெண்ட் கண்டுபிடிச்சி ஒரு ரேஞ்சோ எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம், அந்த ரேஞ்சுக்குள்ளே எப்படி நம்ம உள்ளே போய் மாட்டிக்காமல் தப்பிக்கலாம் அப்படின்றது தான் முதல்ல பார்க்கணும். ரெண்டாவது தான் நம்ம அதில் ட்ரேட் எடுக்கிறதுக்கு அனலைஸ் பண்ணணும். ஃபஸ்ட் எடுத்தோடனே ராங் ட்ரேட்ஸ் எல்லாம் எப்படி தவிர்க்கலான்றது மட்டும்தான் நீங்கள் பார்க்கணும். ஸோ அதை வந்து இந்த ஆக்டிவ் கான்ட்ராக்ட் பேசிஸில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே ராங் என்ட்ரிஸை மேக்ஸிமம் தவிர்க்கலாம். ஸோ இதை வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்குமே ட்ரேட் பண்ணுறவங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள். ஸோ அக்டோபர் பேட்ச்க்கான ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த வீக்கெண்டில் வந்து கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆயிரும். கிளாஸஸில் ஜாயின் பண்ணுறோன்னு விருப்பம் இருக்காங்க 7904877610 அப்படின்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி கிளாஸஸோட டீட்டெயில்ஸ் வாங்கிக்கிங்க. ஸோ நன்றி, வணக்கம்.